கதறி அழுதபடி ஜோடியாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய கமருதீன் மற்றும் பார்வதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் குலைக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம். பிக் பாஸ் வீட்டில் பகலில் தானே நாய் குலைக்கும், அதுவும் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை எழுப்பி விட்றதுக்காக நாய் குலைக்கும். நள்ளிரவு 2 மணிக்கு ஏன் நாய் குலைச்சுது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதே கேள்வி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கும் இருக்குது. ஏன்னா எவனுமே பெட்ரூமில் படுக்கல, எல்லாருமே வந்து வராண்டாவில் படுத்துட்டானுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்றதுனால சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரோரா சென்க்லர் மற்றும் சபரி 2 பேரும் கத்தி பேசி கூப்பாடு போட்டு கூத்தடிச்சு சாண்ட்ராவை எழுப்பிவிட்டு அது இரவோடு இரவாக கிளம்பி போய் கார்டன் ஏரியாவில் அந்த பனியில் கொட்டுற பனியில் விடிய விடிய படுத்து தூங்கியிருப்பாங்க சாண்ட்ரா. இதனால் இவனுங்க எல்லாருமே சாண்ட்ராவுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே வெளியில் போய் படுத்துட்டானுங்க. இப்படி இவனுங்க எல்லாரும் படுத்திருக்கக்கூடிய வேலைகளை தான் 2 மணிக்கு நாய் குலைக்குது. எல்லாரும் குழம்பி போய்ட்றானுங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நாய் குலைக்குதுன்னு. நாய் குலைக்குது. கமருதீன் வந்து பாத்ரூமில் இருந்து வர்றான். எந்த பாத்ரூம்லன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் பாத்ரூமில் இருந்து வெளியில் வர்றான். எதுக்குடா கமருதீன் வெளில வர்றான் பாத்ரூமில் இருந்து, அது இந்நேரத்துக்கு? பாத்ரூம் இவன் போயிருந்தா எதுக்காக சம்மந்தமே இல்லாத நாய் குலைக்கணும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கு எழுது. அவன் நடந்து வரும்போது கண்ணாடியில் ஏதோ ஒரு அசைவு தெரிகிறத நிறைய பேர் டீகோட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கண்ணாடியில் தெரிஞ்சது விஜே பார்வதி தான். கமருதீனும் பார்வதியும் பாத்ரூம்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை எல்லை மீறி பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் நாய் குலைச்சிருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்களில் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விஜே பார்வதி மிட் நைட்டு 2 மணிக்கு நாய் குலைச்சதுக்கு அப்புறம் பெட்ரூமில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ், என்னால் என்னுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை கேமுக்காக பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக நான் கேமுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறான். அதே மாதிரி விஜே பார்வதியும் இல்லை நான் கேமுக்காக பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் கமருதீன். வெளியில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கமருதீன் சொல்கிறான். திடீர்னு இவங்க 2 பேருக்கும் நடுவில் கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு வருவதற்கான காரணம் என்ன? அப்போ நேற்று நைட்டு ஏதோ ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்கு நடுவில் தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் இவங்க கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் பல பேர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேரும் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாக்கு மேலே பல்ல போட்டு. இப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கெண்டு கண்டென்ட்டாக இது மாறிடுமோ அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு எழ ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த மைக்கு பிரச்சனையை வச்சே ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஓட்டுன விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பாத்ரூம் மேட்டரை வச்சு 1க்கு 2 எபிசோடு ஓட்டுனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சீசன் 1ல் ஆரை வந்து ஓவியாவுக்கு கொடுத்த மருத்துவ முத்தம் மிகப்பெரிய அளவில் வந்து பேச்சு பொருளாக மாறிச்சு. அப்போ நள்ளிரவு 2 மணிக்கு நாய் குலைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு விஜேஎஸ் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வீக்கெண்ட் எபிசோடில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த கேள்வியை கேட்டால், தெரியல பிக் பாஸ், நாங்கள் எல்லாருமே வெளியில் படுத்திருந்தோம், ஏன்னா நாய் குலைச்சது ஏன் குலைச்சது அப்படின்ற கேள்விக்கு எல்லாருமே எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்வியை எழுப்பாத 2 பேர் கமருதீன் மற்றும் பார்வதி. அப்போ கமருதீனும் பார்வதியும் பாத்ரூம்குள்ள அவங்க இருந்ததுனால தான் நாய் குலைச்சிருக்கு, அதனால தான் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. ஒருவேளை கமருதீனும் பார்வதியும் எந்த தப்பும் பண்ணலன்னா அவங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஆமாம் எதுக்காக நாய் குலைச்சிது அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அவங்க கேட்காத போதே தெரியுது, குற்றம் உள்ள நெஞ்சுதான குறுகுறுக்கும் அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய அசம்ஷன்ஸ் சமூக ஊடகங்களில் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு எதிராக எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் நிறைய பார்வதியுடைய ஹேட்டர்ஸு, கமருதீனுடைய ஹேட்டர்ஸு விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி, பாருங்க விஜேஎஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் அக்கரங்கம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இந்த வீக்கெண்டு மட்டும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜேஎஸை டார்கெட் பண்ணி டேக் பண்ணி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா பிக் பாஸ் வீட்டு பாத்ரூமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு விளக்கு பிடிச்சி பார்க்குறதாடா விஜேஎஸோட வேலை? ஏண்டா ஒரு ஹோஸ்ட்டுன்ற மரியாதை இல்லாமல் போச்சாடா உங்களுக்கு? மைக் இஷ்யூனா அது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு, அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு விஜேஎஸ். ஆனால் 2 பேரும் பாத்ரூம்குள்ளே போய் அவங்க பேசிக்கிட்டாங்க, இல்லை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வித் கன்சென்ட்டோட நடக்குது அப்படின்றது இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ்டா. அது
அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே சீசன் 1ல ஓவியாவும், ஆரவும் முத்தம் குடுத்துக்கிட்டாங்க. ஆரவ் அத மறுத்தான். இல்ல நான் பண்ணலன்னு. அதனால தான் குறும்படம்லாம் போட்டு காட்டி அது ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவ முத்தம்னு அதுக்கு பேர் வைக்கப்பட்டு, அவன் உண்மையிலேயே முத்தம் குடுத்தான் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவன் மட்டும் ஆமா அப்படின்னு கேட்டா, ஓகே இட்ஸ் யுவர் பெர்சனல். நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு குடுத்துக்கிட்டீங்கன்னு யாரா இருந்தாலும் கடந்து தான்டா போவாங்க. பார்வதிய கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேற எந்த பாயிண்ட்டும் இல்லைங்கிறதுனால, எண்ட் ஆஃப் த டே கமருதீனோட பார்வதி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அட் த சேம் டைம் பார்வதி பண்றதெல்லாம் கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன். பார்வதி பண்ற விஷயம் வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஒய்? பிகாஸ் நீ ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு அனைத்து உரிமையும் உனக்கு இருக்கு. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோக்கள்ல, ஆக்சுவலா ஒரு காதல், ஒரு ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அட்ராக்ஷன் அப்படிங்கிறது, ஒரு ஷேர் ஆட்டோல ஏறி ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்குள்ள போறதுக்குள்ள கூட நடக்கலாம். ஒரு பஸ்ஸில மதுரையில ஏறி சென்னையில வர்ற அந்த கேப்ல கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி புடிச்சுக்கிட்டு, நம்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அவங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய், அது கல்யாணம், குழந்தை குட்டி அப்படின்னு கூட போகலாம். அது இட்ஸ் தியர் பெர்சனல் சாய்ஸ். அது அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அதே மாரி இங்க வந்து ஒரு 100 நாள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த 100 நாள்ல ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் நடுவுல ஒரு காதல் மலருது. இப்ப கமருதீனும், பார்வதியும் கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல பார்வதியுடைய அம்மா, கமருதீனோட ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் வந்ததுக்கப்புறம், அவங்க உள்ள நிச்சயதார்த்தமே பண்ணி 2 பேரும் வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பட் அட் த சேம் டைம் உனக்கு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், தவறில்ல. அது உன்னுடைய பெர்சனல் சாய்ஸ். பட் அட் த சேம் டைம் அது அந்த கேம பாதிக்குது அப்படின்னா, அது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப இந்த மைக் இஷ்யூ அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ரூல் பிரேக். அது கேம பாதிச்சது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? பார்வதிய கிரிட்டிசைஸ் பண்ணோம். மைக் விஷயத்துல பார்வதி மற்றும் கமருதீன் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதே போல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களோட ஃபீலிங்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அவங்க நீங்க வந்து எல்லை மீறி நடந்துக்கிறத வெளியில காட்டும்போது, அது கண்டிப்பா விமர்சனத்துக்கு தான் உட்படும். இதே மாரி நீங்க கவர் போட்டு சாப்பிடலாம், கவர் போடாம சாப்பிடலாம் அப்படின்னு பேசினது மிகப்பெரிய அளவுல கிரிட்டிசிசம் க்குள்ள போச்சா இல்லையா? அது மியூச்சுவல் தான். நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் பேசுனீங்க. அது உங்கள பொறுத்தளவுக்கு தவறு இல்ல தான். மியூச்சுவல் கன்சென்ட்டோட நடக்கும்போது. ஆனா அத டெலகாஸ்ட் பண்ணும்போது, அது பல பேர்ட்ட போகும்போது, அது பல வித்தியாசமான கருத்துக்கள வந்து எதிரான கருத்துக்கள உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா முன்வைப்பாங்க. இப்போ நாய் கொலைச்சிருக்கு, பாத்ரூம்ல இருந்து கமருதீன் வர்றது வந்து வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பதிவாயிருக்குன்றப்ப, பாத்ரூம்குள்ள நீங்க 2 பேரும் இருந்திருப்பீங்கன்ற ஒரு முடிவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு தரப்பு வர்றாங்க, உங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கு ஏன் இடம் குடுக்கணும்? இன்னொரு 30 நாள். அந்த 30 நாள ப்ராப்பரா கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி, கேம விளையாண்டு, வெளியில போனதுக்கப்புறம் நீங்க கமருதீனோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப பார்வதி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும்னா எடுத்துட்டு போலாம். கல்யாணத்துக்கு போய் முடியலாம். அது வாட்டெவர். அது நீங்க என்ன வேணாலும் வெளியில போய் பண்ணிக்கங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அத பண்ணும்போது, பல பேரு உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள வைக்க தான் செய்வாங்க. நான் உட்பட. என்ன பொறுத்தளவுக்கு பார்வதி கமருதீன் கூட சேர்ந்து அவங்களுடைய கேம்ல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ லூஸ் பண்றாங்களோ! அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா பார்வதி பண்ற எல்லாத்துக்கும் நம்ம முட்டு குடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்க பண்ணக்கூடிய தவறுகளையும் நம்ம சுட்டிக்காட்டி தான் ஆகணும். பார்வதி ஒவ்வொரு தடவையும் என்னால எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ். என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்க எதுக்காக வந்திருக்க? நீ கேம் விளாண்டு 100 நாள் இருந்து டைட்டில் ஜெயிக்கணும்னு வந்திருக்க. நீ ஒன் ஆஃப் த டஃப் கண்டெஸ்டன்ட். டாப் 5ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நீ வந்து உன்னுடைய பெர்சனலான ஒரு விஷயத்துக்காக கேம்ல கோட்டை விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விமர்சனத்தை கண்டிப்பாக பார்வதிக்கு எதிராக நம்ம வச்சு தான் ஆகணும். இது இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரூல் பிரேக் மைக்கு போடாம பேசினது, அதுக்கப்புறம் பாத்ரூம்ல இருந்து இந்த கமருதீன் வெளியில வந்தது, மிட்நைட்ல நாய் குலைச்சது, இது மாதிரி கமருதீன் மற்றும் பார்வதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க 2 பேரும் ஜோடியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்கன்னா, அதை விட கேவலம் எதுவுமே இருக்க முடியாதுன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அண்ட் அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு இருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு கேவலமான ஒரு பேர் பார்வதிக்கும் சரி, கமருதீனுக்கும் சரி, ஃப்ரீ ஸ்டார்ஸுக்கு வாரம் இப்படி ஒரு கான்ட்ரோவர்சியில இவங்க 2 பேரும் சிக்கிறது, அவங்களுடைய கேம் அட் த சேம் டைம் அவங்களுடைய லைஃப் இது 2த்துலயுமே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, மக்களாகிய உங்கள்ட்டயே கேட்கிறேன்.
பார்வதி மற்றும் கமருதீன் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.